ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாத்த விட நான் யாரோட ஸ்டைலும் யார் ஸ்டைலில் பண்ணுறதை ஒத்துக்கவே மாட்டேன், நம்ப மாட்டேன், அதை இது பண்ண மாட்டேன். அல்டிமேட் ஸ்டார் அஜித்தோட ஸ்டைல பண்ண முடியாது. சில பேர் ஸ்டைல சில பேர் பண்ணா ஒரு மாதிரியா இருக்கும். எனக்கெல்லாம் கொஞ்சம் நெருடும், ஓப்பனா சொல்றேன். அல்டிமேட் ஸ்டார் அஜித்துடன் 2 திரைப்படங்கள், கிரீடம், பில்லா. அவரோடு அந்த படப்பிடிப்பில் கலந்து கொண்ட அனுபவங்களை, அதில் சுவையான அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கண்டிப்பா சார். முதல்ல இங்க வந்திருக்க தல ரசிகர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி சொல்லணும்னா, ரசிகன் அப்படின்ற இந்த ஒரு நிகழ்ச்சி நான் கூட அங்க உட்காந்து தான் பாத்துட்டு இருக்கணும். நடிகை நாடனாலதான் இங்க வந்துட்டேன். தமிழ்நாட்டுல இன்னைக்கு தலையா இருக்க அஜித் சார்னா அதுக்கு காரணம் இத்தனை தலைங்க தான். அது மட்டும் இல்ல, ரசிகனுக்கும் நடிகர்களும் உள்ள ஒரு உறவு முறை பாத்தீங்கன்னா, அப்பா கலெக்டர்னா பையன் கலெக்டர் ஆகிறது இல்ல, அப்பா இன்ஸ்பெக்டர்னா எல்லாருடைய போலீஸ் அவங்களுடைய பசங்க போலீஸ் ஆகிறது இல்ல. ஆனா எந்த ஒரு பிளட் ரிலேஷன்ஷிப்பும் இல்லாமல், எந்த ஒரு உறவு முறையுமே இல்லாமல், எங்கேயோ பிறந்து வளர்ந்த ஒரு நடிகரை பார்த்து எங்கேயோ ஒரு மூலையில பிறந்த ஒருத்தர் அவரை ஃபாலோ பண்ணி அவரை மாதிரி டான்ஸ் ஆடுறது, அவரை மாதிரியே பேசுறது, அவரை மாதிரி பாடி லாங்குவேஜ் பண்றதுன்றது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு புனிதமான ஒரு உண்மையான அன்புன்னு தான் சொல்லணும். அது உண்மையான ஒரு பாசம் தான் சொல்லணும். அப்படி ஒரு அற்புதமான பாசத்தை வெளி காட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த ரசிகர் நிகழ்ச்சி. இதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் நீங்க கேட்டீங்க அஜித் சார் கூட படம் நடிச்சிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்கன்னு. கிரீடம், பில்லா 2 படம் நடிச்சிருக்கேன். அதாவது ஒரு நடிகன் இப்ப நான் காமெடியா இருந்துட்டு எல்லாரும் என்கிட்ட காமெடி தான் எதிர்பார்ப்பாங்க. இப்ப நான் ரோட்ல போகும்போது யாராவது என்ன பார்த்துட்டு பேசினாங்கன்னா நான் மூஞ்சி காமிச்சுன்னு வச்சுக்கலாம், வேலை அப்படின்னு வச்சுக்கலாம், இன்னும் இப்படி எரிஞ்சு விடுறான், ஆனா சினிமால பார்த்தா காமெடி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ரியல் லைஃப்லயும் எவன் நடிக்கிற மாதிரியே உண்மையா இருக்கானோ அவன் தான் உண்மையான ஒரு நடிகன், உண்மையான ஹீரோ அப்படின்னு சொல்லணும். அப்படி பார்க்கும்போது அஜித் சார் ரியல் லைஃப்லயே ஹீரோ தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அன்பானவர். யார் போனாலும் எழுந்து நின்று கை கொடுத்து ரொம்ப மரியாதையா பேசி அவங்க ஃபேமிலியை பத்தி விசாரிச்சு வீட்டுக்கு வாங்க சாப்பிடறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரியலா இருப்பாரு. ஏதாச்சும் ரொம்ப யதார்த்தமா பேச, ஒரு நடிகனா ரொம்ப பந்தா அந்த தலன்ற பேச்சுக்கே ஒரு வார்த்தை இல்லாமல் ரொம்ப எளிமையான ரொம்ப அருமையான நடிகர். அவங்களோட ரசிகர்களும் ரொம்ப அருமையா பண்ணீங்க, ரொம்ப அருமையானவங்களா இருக்கீங்க. சேர்க்கை தன்மை இல்லாமல் நிஜ வாழ்விலும் கூட உண்மையான உள்ளத்தோடு எல்லோருடன் பழகுவதால் தான் அவர் இந்த உயரத்துக்கு போயிருக்கின்றார். ஆகவே உள்ளங்கூட அந்த வார்த்தைகளை சொன்னீர்கள். இந்த படம் ஆரம்பிச்ச கதையை பத்தி எல்லாரும் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நான் 2-3 வருஷத்துக்கு ஒரு இருந்தால் என் பிள்ளைகிட்டே நான் கால்ஷீட் வாங்கி படம் பண்றது. அப்படி ஒரு படம் எனக்கு கொடுப்பான்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு பெரிய டைரக்டர் கொடுங்க, பெரிய காம்பினேஷன் கொடுங்க, நான் கால்ஷீட் தரேன். சரி, பெரிய டைரக்டர் நான் யாருன்னு சேர்ந்து தேடி தேடி பார்க்கும்போது என் கண்ணில் பட்டவர் ஏஆர் முருகதாஸ். அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணும்போது பெரிய அமௌண்ட் கேட்டார். நான் ஒண்ணுமே பேசல. தப்பா எடுத்துக்காதீங்க, அவர் வேல்யூக்கு அவர் கேட்டார். அவருக்கு இருக்கிற வேல்யூக்கு அவங்க கேட்கிறாங்க. சினிமா உலகத்துல எல்லாருமே டிமாண்ட் பண்றது அவங்களுக்கு வேல்யூ இருக்கிறதுனால டிமாண்ட் பண்றாங்க. வீட்டுல சும்மா உட்கார்ந்து இருந்தாங்கன்னா நம்ம போய் கூப்பிடவும் போறதில்ல, அவங்க டிமாண்ட் பண்ண போறாங்க. சோ அந்த வேல்யூ வச்சு அவர் கேட்டார். நான் ஒண்ணுமே பேசல. சரி, விஜயும் ஏஆர் முருகதாசும் சேர்ந்தால் எனக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்கும், அந்த லாபத்துல கொஞ்சம் குறைஞ்சிட்டு போகுது அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். ஒண்ணுமே பேசல. சரிப்பா, நான் ஏஆர் முருகதாஸ் அவர்களை பிக்ஸ் பண்ணிட்டேன், ஓகேயா? அவருக்கு முதல்ல அட்வான்ஸ் பண்ணிட்டு வாங்க, நான் அட்வான்ஸ் வாங்குறேன். 2வது கண்டிஷன். தளபதி வச்சு 2 படம் எடுத்துறீங்க, அடுத்து தலை கூட பார்க்கலாம். எல்லாரும் எல்லாரும்
பதிலுக்கு கைத்தட்டி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க கேள்விக்கே கிளாப் பண்றீங்கிறது நான் பாக்குறேன். இல்ல, உங்களுக்கு இருக்கிற அதே அளவுக்கு ஆர்வம் எனக்கு இருக்கு. தலை வச்சு படம் பண்ண அப்படிங்கிறது. ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்கு. நான் அவர்கிட்ட வந்து சொன்னேன், சார் ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்கு, எப்போ எனக்கு வந்து கூப்பிட்டாலும் நான் வந்து இமிடியேட்டா பண்ணுவேன். நான் ரெடியா இருக்கேன். அந்த ஒரு வினாடிக்காக நான் வந்து ரொம்ப தூரத்துலாம் இல்லை. அவரோட ஃபோன் அந்த விரல் நுனிக்கிட்ட தான் நான் இருக்கேன். அந்த ஃபோன் நான் வந்து இல்லை நீங்களே போய் கேட்கக்கூடாதான்னு நான் ஒவ்வொரு படம் முடிஞ்ச பிறகும் சாரை மீட் பண்ணுவேன். நம்ம படம் பண்ணலான்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் அது வந்து ஒரு படம் அவர் ஒரு 2 படம் லைன் அப் பண்ணி வச்சிருப்பாரு. என்னோட கமிட்மெண்ட் ஒன்று இருக்கும். அவர் வெயிட் பண்ண சொன்னாலும் நான் 1 இயர் வெயிட் பண்ண ரெடியாக இருக்கேன். அதனால வந்து அவர்கிட்ட அவரோட அழைப்புக்காக தான் நான் ஒவ்வொரு வினாடியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாங்களும் கண்டிப்பாக காத்துட்டு இருக்கோம் சார். நன்றி சார். அல்டிமேட் தல அஜித்துக்கு ஏராளமான ஃபேன்ஸ். தெலுங்கு நடிகர் ராணா தமிழில் ஆரம்பம் படத்தின் மூலம் தல அஜித்துடன் இணைந்து நடித்தார். இந்நிலையில் ராணா சமீபத்தில் தன் ரசிகர்களுடன் ட்விட்டரில் உரையாடினார். அப்போது ரசிகர் ஒருவர், உங்களுக்கு கோலிவுட்டில் மிகவும் பிடித்த நடிகர் யார் என்று கேட்டனர். அதற்கு ராணா, எனக்கு கோலிவுட்டில் மிகவும் பிடித்த நடிகர் யார் என்றால் அது அஜித் தான். மேலும் எனக்கு இந்த பிளானட்லேயே மிகவும் பிடித்த மனிதர் அஜித் தான் என்றும் கூறியுள்ளார்.